இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையிடம் இறைவன் ஒப்படைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த ஒரு செல்வம் எவை என்றால் குழந்தை செல்வம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் விலை மதிப்பற்றது, பொக்கிஷமானது. எந்த சித்திரவதைக்கு நான் பயப்பட மாட்டேன். நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் சரி, என் உயிரை எடுத்தாலும் சரி, நான் என் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன். இன்றைய கத்தோலிக்க தாய் தந்தையராக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்களா? அல்லது இறைவனுடைய சன்னிதானத்துக்கு உங்கள் பிள்ளைகளை அழைத்து வருகின்றீர்களா? உலக அறிவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், மகத்துவம் இந்த இறைவன் பக்திக்கும் அல்லது மறைக்கல்விக்கும் உங்களால் கொடுக்க முடிகின்றதா? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையரிடம் இறைவன் ஒப்படைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த ஒரு செல்வம் எவை என்றால் குழந்தை செல்வம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் விலை மதிப்பற்றது, பொக்கிஷமானது. அப்படி பார்க்கின்ற பொழுது இறைவன் தனது பொக்கிஷங்களை, செல்வங்களை தாய் தந்தையிடம் ஒப்படைத்திருக்கின்றார். எனவே இறைவன் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொக்கிஷங்கள், அந்த செல்வங்களை எப்படி நீங்கள் வளர்ச்சி பெற நீங்கள் ஊண்டுகோலாக, தூண்டுகோலாக, அடித்தளமாக, ஆணிவேராக இருக்கின்றீர்கள். இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு வீரத்தாய், வீர பெண்மணி தனது 7 பிள்ளைகளை எப்படி கடவுள் பக்தியில், ஞானத்தில் அவர் வளர்த்து இறைவனுக்காக தனது பிள்ளைகளை நீங்கள் உயிர் தியாகம் செய்யுங்கள். ஏனென்றால் இறைவனுக்கு எதிராக நீங்கள் குற்றம் செய்வதை விட, இறைவனுக்கு முன்பாக நீங்கள் பாவிகளாக இருப்பதை விட, அல்லது இந்த அரசன் கொடுக்கக்கூடிய செல்வம் பணத்துக்காக நீங்கள் இறைவனுக்கு எதிராக குற்றம் புரியாதபடி இறைவனுடைய செயல்பாடுகளை, கடமைகளை, சட்டங்களை நிறைவேற்றுங்கள். நீங்கள் இறந்து போனாலும் இறுதி நாளிலே உங்கள் 7 நான் மீண்டும் பெற்றுக்கொள்வேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமான ஒரு தாய். ஒரு தாய் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அதுவும் சிறப்பாக ஞானத்திலும், மறைக்கல்வியிலும், கடவுள் பக்தியிலும் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த தாய். அன்னை மரியாளுக்கு முன் உதாரணமாக இந்த தாய் இருக்கின்றார். அன்னை மரியாள் தன் மகனை அந்த கல்வாரி மலையை நோக்கி, கொலைகளத்துக்கு நோக்கி சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது தன் மகன் படக்கூடிய வேதனைகள், அந்த வேதனைகளை எல்லாம் அன்னை மரியாளை தாக்கவில்லை. கதறி அழவில்லை, என் மகனை காப்பாற்றுங்கள், என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள், என் மகனுக்காக நான் என்ன வேணா செய்கிறேன், கெஞ்சவில்லை, கதறவில்லை. எந்த மனிதனுடைய காலடியில் போய் விழவில்லை அன்னை மரியாள். இது என் தந்தையினுடைய திட்டம், இது இறைவனுடைய திட்டம், நான் இறைவனுக்கு வாக்குறுதி கொண்டு இருக்கின்றேன், இதோ நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று நான் இறைவனுக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன். எனவே என் மகன் இப்படிப்பட்ட வேதனையை அவர் சுமக்க வேண்டும் என்றால் தந்தையினுடைய திட்டம், அந்த திட்டத்திற்கு நானும் ஒரு ஊன்றுகோலாக இருக்க போகிறேன் என்று சொல்லி தனது கண் முன்னே மகன் பட்ட வேதனை இருந்தாலும் அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்து சிந்தித்து தன் மகனுக்கு பக்கபலமாக அந்த கல்வாரி மலையை நோக்கி சென்றார். அப்ப அன்னை மரியாள் எப்படிப்பட்ட ஒரு வீரத்தாயாக இருந்திருக்க வேண்டும். அனைத்து துன்பங்களையும் கண்டு கதறவில்லை. அப்ப அன்னை மரியாளுடைய முன் உதாரணமாகத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்ட அந்த வீரத்தாய், 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த தாய் தன் மகர்கள் ஒவ்வொருவராக அந்த கொடுங்கோல் அந்தியோக்கு அரசனால் கொலை செய்வதை பார்த்த பொழுதும் கதறவில்லை. அந்த அரசனுடைய காலில் போய் விழல, என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள், எப்படியாவது காப்பாற்றுங்கள், என் மகனுக்கு நான் அறிவுரை கூறி உமது கட்டளையை நிறைவேற்ற நான் செய்கிறேன் என்று அந்த தாய் கூறவில்லை. மாறாக, மகன்களை இறைவனுக்காக நீங்கள் என்ன வேணா செய்யுங்க, நீங்க இறைவன் மீது பற்றுள்ள ஒரு பிள்ளைகளாக இருங்கள், நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக இருங்கள் என்று சொல்லி தன் 7 பிள்ளைகளுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு வீரத்தாயாகத்தான் இருந்தார். குறிப்பாக அந்த 2 மக்கவே 7ஆம் அதிகாரம் அந்த முதல் மகன் இவ்வாறு சொல்லுவான்:
எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதை விட நாங்கள் இறக்க துணிகிறோம். அப்ப அந்த முதல் மகன், மூத்த பையன், அந்த அந்தியோக்கு அரசனை பார்த்து சொல்லுகின்றான், இதோ நீங்கள் எனக்கு ஆசை காட்டுகிறீர்கள், செல்வங்களை எல்லாம் காட்டுகிறீர்கள், உயிர் பிச்சை போடுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள், நான் அடிபணிய மாட்டேன். உனது ஆசை வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட நான் பிள்ளையாக இருக்க மாட்டேன். எங்களுக்கு மூதாதையர் வழியாக கொடுத்த அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் நாங்கள் கடைபிடித்து எங்கள் இறைவனுக்காக நாங்கள் உயிர் தியாகம் செய்ய நாங்கள் இருக்கின்றோம். அப்போ அந்த 7 பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனை அனுபவித்தார் என்றால், அந்த மூத்த மகன் நாக்கை துண்டிக்கவும், குடுமி தோலை கீறி எழியவும், கை கால்களை வெட்டவும் மன்னன் ஆணையிட்டான். அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் அவர் இன்னும் உயிருடன் எழுந்த பொழுது அவரை அடுப்புக்கு அருகில் கொண்டு போய் அகன்ற தட்டில் போட்டு வாட்டும் என்றார். அப்போ 7 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த மூத்த பையனை இப்படி கொடுமையாக சித்திரவதை செய்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் மூத்த பையன் என்ன சொல்றான், நீ என்ன செஞ்சாலும் சரி, நெருப்பு தட்டில் மேலே என்னை போட்டு வாட்டினாலும் சரி, அல்லது கை கால்களை துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி, நான் பணிய மாட்டேன். என் கடவுளுக்கு மட்டும் நான் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையாக இருப்பேன். முதல் பையன். அடுத்து 2வது பையன் பார்க்கின்ற பொழுது, எவ்வாறு இறந்த பின் கேள்வி செய்யுமாறு 2ஆம் நபரை கூட்டி வந்தார்கள். அவருடைய தலையின் தோலை முடியோடு உரித்த பிறகு பன்றி இறைச்சியை உண்ணுகிறாயா என்று கேட்டார். 2வது பையனை கூட்ட வராங்க. என்ன செய்கிறார்கள், தலையிலிருந்து அந்த தோலை உரிக்கிறாங்க. சிலதில் பார்த்துட்டு இந்த கோழி தோலை உரிப்பாங்க, பார்ப்பதற்கே பயமாக இருக்கும். இந்த கோழி தோலை கொஞ்சம் கொஞ்சம் உரிக்கும் எப்படி இருக்கும். ஆனால் இந்த 2வது பையனை என்ன செய்கிறார்கள், தலையிலிருந்து தோலை உரிக்கிறார்கள். அப்போ வேதனை எப்படி இருக்கும். மற்ற 5 பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அம்மா பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் 2வது பையன் சொல்கிறான், எந்த சித்திரவதைக்கு நான் பயப்பட மாட்டேன். நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் சரி, என் உயிரை எடுத்தாலும் சரி, நான் என் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன். சீக்கிரம் என் உயிரை எடுத்துடு. 2வது பையன் இவ்வாறாக 6 பிள்ளைகளை அவன் கொடுமையாக உயிரை எடுக்கிறான். ஆனால் அந்த தாய் அசந்து கொடுக்கவில்லை. தனது பிள்ளைகள் ஒவ்வொருவராக இறக்கின்ற பொழுது அந்த தாய் வருத்தப்பட்ட தாயாக இருந்தாரா, அரசனை மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க, என் பிள்ளைங்க தெரியாம செய்யறாங்க, நான் என் பிள்ளைங்கிட்ட பேசுறேன், பேசி உமது கட்டளையை நிறைவேற்ற நான் சொல்லுகிறேன் அரசனே சொன்னார். அது தாய் இல்லை, தனது 6 பிள்ளைகள் அணுவணுவாக சித்திரவதை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் விடுவதை பார்த்து தன் பிள்ளைகளுக்கு அவர் நம்பிக்கையை கொடுத்த ஒரு தாயாக இருக்கின்றார். பிள்ளைகளே, இந்த அரசனுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள், இவன் சொல்லக்கூடிய இந்த பாவத்திற்கு நீங்கள் அடிபணியாதீர்கள், எப்பொழுதும் நீங்கள் உயிருள்ள இறைவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பிள்ளைகளாக, அந்த உயிருள்ள கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மகனும் அந்த கொலைகளத்துக்கு சென்று தன் உயிரை விடுகின்ற வரை அந்த தாயானவள் உற்சாகமூட்டிய ஒரு தாயாக இருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனை பார்க்கின்ற பொழுது அந்த தாயினுடைய பெருமையை அவர் குறிப்பிடுகின்றார். 20வது வசனம், எல்லோருக்கும் மேலாக அவருடைய தாய் மிகவும் போற்றுதற்கு உரியவர், பெரும் புகழுக்கு உரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபொழுதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அன்னை மரியாள் எவ்வாறு தன் மகன் படக்கூடிய வேதனைகள், வருத்தங்கள் அனைத்தையும் இந்த உள்ளத்திலே இதயத்திலே தாங்கிக் கொண்டாரோ, அதே போல அந்த 7 பிள்ளைகளை ஈன்றெடுத்த அந்த தாய் தன் மகன்கள் ஒவ்வொருவரும் படக்கூடிய வேதனைகள், சித்திரவதைகள், உயிர்கொள்ளை நிலை அனைத்தையும் துணிவோடு தாங்கிக் கொண்டார். அடுத்து அந்த தாயை பற்றி மிக அழகான 2 பண்புகளை குறிப்பிடுவார்கள். 21வது வசனத்திலே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம் இவ்வாறு கூறுகிறார்.
அப்ப அந்த 7 குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த தாய்க்கு இருக்கக்கூடியது பெண்ணுக்குரிய பண்பு, ஆணுக்குரிய துணிவு, வேறு எங்கும் சொல்லப்படாதது. அன்னை மரியாளுக்கு இருந்த அதே பண்பு, பெண்களுக்குரிய பண்பு, ஆணுக்குரிய துணிவு. எனவேதான் தன் மகனோடு இறுதி வரை கல்வாரி மலையிலே சென்று இறந்த தன் மகனை தன் மடியில் வைத்திருந்தார். அப்ப கூட அழல. ஏனென்றால் துணிவு. இதோ என் மகன் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார், என் மகனுக்கு நான் துணையாக இருந்தேன். அப்ப பாருங்க, இந்த 7 குழந்தைகளை ஈன்றெடுத்த தாய் பெண்ணுக்குரிய பண்பு, சாந்த குணம், இரக்க குணம். தன் பிள்ளைகள் வருத்தத்தில், வேதனையில் அல்லது உயிர் விடக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது தன் மகன்களுக்கு அச்சத்தை கொடுக்கல. ஐயோ நடுங்கிக் கொண்டு இருக்கல, அழுது கொண்டு இருக்கல. அல்லது தன் மகளை பார்த்து, மகனே இந்த அரசனுடைய கட்டளை நிறைவேற்றிடு, நம்ம உயிர் தப்பிச்சு போயிடலாம் சொல்லல. தவறான கருத்துக்களை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஞானோபதேசத்தை கற்றுக் கொடுத்தார், ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தார், கடவுள் பயத்தை கற்றுக் கொடுத்தார். பாவம் செய்யாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை தன் பிள்ளைகளுக்கு இறுதி வரை கற்றுக் கொடுத்தார். எனவேதான் பெண்களுக்குரிய பண்பு. அடுத்ததாக ஆண்களுக்குரிய துணிவு. இந்த துணிவு இல்லை என்றால் அந்த தாய் அங்கு நின்று இருக்க முடியாது. அந்த தாய் தன் மகன்கள் படக்கூடிய ஒவ்வொரு வேதனையை பார்த்து அழுது கொண்டு இருப்பாள், புரண்டு இருப்பாள், அல்லது யாராலும் கெஞ்சி கேட்டு இருப்பாள். அரசனை விட்டுடு, அரசனை நாங்களாம் போயிடும், நாங்கள் நீங்கள் சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு போயிடும். ஆனால் ஆணுக்குரிய துணிவு, இந்த இரண்டும் தான் அந்த தாய்க்கு இருந்த காரணத்தினால் தன்னுடைய பிள்ளைகள் 6 பிள்ளைகளுக்கு இந்த ஞானை அறிவுரை கூறுகின்றார். தைரியமாக இருங்க, மீண்டும் கடவுள் நம்மை எல்லாம் உயிர்ப்பிப்பார். இவ்வாறு சொல்லி கொண்டே இருக்கின்றார். அரசன் பார்க்கின்றான், கடைசி ஒரு பையன் இருக்கிறான், இளையவன், 7வது பையன். அவனை எப்படியாவது நம் மனமாற்றி தனது கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த பையனை மாற்றிடலாம். அப்போ அரசன் என்ன செய்கின்றான், அந்த பையனை பார்த்து இவ்வாறு ஆசை வார்த்தைகளை குறிப்பிடுகின்றான். 25வது வசனத்திலே, இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு எனது நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று கூறினான். அந்த கடைசி சின்ன பையன் அரசு என்ன நினைச்சான், அந்தியோக்கு இந்த சின்ன பையனை ஏமாத்தி விடலாம், அவனுக்கு ஆசை வார்த்தைகளை கூறிவிட்டால், பணத்தாசை அதிகாரத்தை நாம் காட்டிவிட்டால் அவன் என் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பையனாக மாறிடுவான். எனவே தான் வெற்றி பெற்ற அரசனாக பெயர் சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு நப்பாசில் என்ன செய்கின்றான், அந்த கடைசி பையனை வர வச்சு, நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் செல்வத்தை கொடுப்பேன், உயர் பதவி கொடுப்பேன், நீ எனக்கு நண்பனாக இருப்பாய், அப்ப நீ சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே பதவியிலே இருப்பாய். அவன் இளைஞன் என்ன பண்றான், எனக்கு செல்வங்கள் தேவையில்லை, உயர் பதவிகள் தேவையில்லை, நான் என் தாய் குறிப்பிட்ட அந்த இறைவனுக்கு மட்டும்தான் கீழ்ப்படியக்கூடிய ஒரு பிள்ளையாக இருப்பேன். அந்த அந்தியோக்கு அரசன் தோற்று போனான், வெக்கப்பட்டு நிற்கிறான். இந்த சின்ன பையனை எப்படியாவது ஏமாற்றி விடலாம் என்று ஆசைப்பட்டேன், அவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி என்ன பண்றான், அந்த அரசன் அந்த அம்மாவை அழைக்கிறான். அழைத்து, அம்மா, கடைசி பையன், இவன் இறந்தா உனக்கு பாதுகாப்பு இருக்கும், 6 பிள்ளைகள் இறந்து போய்விட்டார்கள், இந்த பையனுக்கு நீங்கள் அறிவுரை கூறி என் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பையனா மாத்துங்க, உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன். அந்த அம்மா இறுதியாக தன் மகனிடம் சென்று, மகனே அந்த அரசன் பேச்சு கேள் என்று சொல்லி இருப்பாரா? அந்த தாய் சொன்ன அழகான ஒரு வார்த்தை, மகனே என் மீது இரக்கம் கொள், 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன், 3 ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன், இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன், குழந்தாய் நீ இறைவனுக்கு கீழ்ப்படி. அந்த அறிவுரை சென்று கொண்டே இருக்கிறது. அந்த அம்மாவுடைய அந்த நம்பிக்கை திடம் பாருங்க, மகனே உன்னை நான் 9 மாசம் வயசுல சுமந்தேன், 3 ஆண்டுகள் உனக்கு பால் ஊட்டினேன், என் ரத்தத்தை கொடுத்தேன், பாலா கொடுத்தேன், உணவா கொடுத்தேன், இந்த அரசனுடைய பேச்சுக்கு நீ கீழ்ப்படியாது. உனது 6 சகோதரர்கள் எவ்வாறு இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார்களோ, பாவம் செய்யாமல் மாசற்ற உள்ளத்தினராய் அவர் சென்றார்களோ, அதே போல நீயும் உன் சகோதரனை போல மாசற்றவனாக இறைவனுக்கு கையளி.
இறுதி நாளிலே உங்கள் எழுவரையும் நான் மீண்டும் பெற்றுக்கொள்வேன். இதுதான் தாய். அந்த தாய் தந்தையாகவும் இருந்து தனது 7 பிள்ளைகளை இறுதி வரை பாவம் செய்யாத குழந்தைகளாக இறைவனிடம் மாசற்ற பிள்ளைகளாக ஒப்படைத்தார். வீரத்தாய். அந்த தாயை இன்று கொண்டு வந்து நம்முடைய குடும்பங்களில் ஒப்பிட்டு பார்ப்போம். நமது குடும்பங்களில் கத்தோலிக்க பெற்றோராகிய நாம் எப்படி இருக்கின்றோம்? அந்த தாய் தன் 7 பிள்ளைகளுக்கு மறைக்கல்வியை கொடுத்தார், ஆன்மீகத்தை கொடுத்தார். கடவுளுக்கு எதிராக எந்த சூழல் வந்தாலும், எந்த ஆசைகள் வந்தாலும், நீங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தாய் தந்தையராக நமது குடும்பங்களில் பெற்றோராகிய நீங்கள் இருக்கின்றீர்களா? எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை புனிதமான இறைவன் வசிக்கக்கூடிய ஆலயத்துக்கு அழைத்து வருகின்றீர்கள்? சில பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலை மறைக்கல்வி வகுப்பு முடித்த பின்பு இந்த ஸ்கூல் சண்டே அந்த மேத்ஸ் கார்டு இருக்கும், கொண்டு வருவார்கள். சில நேரத்தில் சில வாரங்கள் கேப் இருக்கும். அப்போ கேட்பேன், சென்ற வாரம் ஏன் வரவில்லை ஃபாதர்? எங்கள் அம்மா எங்கள் அப்பா வேறு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எந்த டைம் பூசை? 12 மணி பூசை ஃபாதர். காலையில் ஏன் வரல? ஸ்பெஷல் கிளாஸ் போனோம் ஃபாதர். இன்னும் சில பெற்றோர், நீ 5 நாட்கள் பள்ளிக்கு செல்ல ரொம்ப களைத்து போகிறாய், ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ 7வது நாள் 7th டே சண்டே நல்லா ரெஸ்ட் எடு. 7 மணிக்கு எழுந்திருக்காது, கோயிலுக்கு தேவை பார்த்துடலாம். 12 மணிக்கு எங்கேயாவது பூசை நடக்கும், போய் பார்த்துடலாம். நல்ல ரெஸ்ட் எடு. 8 மணிக்கு டியூஷனுக்கு அனுப்புவார்கள், ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்புவார்கள். பெற்றோர்கள், கத்தோலிக்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட கடவுள் பயத்தை, கடவுள் ஞானத்தை கொடுக்கக்கூடிய பெற்றோராக இருக்கின்றார்கள். சில பிள்ளைகளுக்கு தெரியாது எது பங்கு ஆலயம் என்று தெரியாது. ஏனென்றால் அந்த பெற்றோர்கள் அங்கங்க பிள்ளைகளை அழைத்து கொண்டே சென்று கொண்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு சூட்டபிள் டைமும் 12 மணிக்கு 1 மணிக்கு அல்லது 5 மணிக்கு திருப்பலி எங்கெங்க நடைபெறும் அங்கெல்லாம். அப்ப இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தங்களுடைய பங்கு ஆலயம் என்ன, பங்கு ஆலயத்தினுடைய பாதுகாவலர் யார், அந்த ஆலயத்தில் என்னென்ன புனித சுரூபங்கள் இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய பங்கு மக்கள் யார் என்பதை சொல்லிக் கொடுப்பதில்லை. மறைக்கல்வி வகுப்புக்கு வருகின்ற பொழுது ஏறக்குறைய 140 பிள்ளைகள் ஒவ்வொரு வாரம் வருகின்றார்கள். அப்போ அந்த குழந்தை மறைக்கல்வி வகுப்புக்கு வருகின்ற பொழுது அந்த 140 பிள்ளைகளோடு பேச பழக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனது பங்கிலே, எனது குடும்பத்தில் இத்தனை 140 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு நபருடைய பெயர்கள் என்ன என்று சொல்லி அந்த குழந்தைகள் செல்ல செல்ல அந்த குழந்தைகளை அறிமுகம் செய்து கொண்டு குழந்தைகளோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் இன்றைய கத்தோலிக்க பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வழங்குகின்றீர்களா? பங்கு ஆலயமா பார்த்துக்கலாம், வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்மஸ், நியூ இயர் அண்ட் ஈஸ்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்து பங்கு திருவிழா மார்ச் 12th, இந்த 4 முறை போனால் போதும். அந்த 7 பிள்ளைகளை ஈன்றெடுத்த அந்த தாய் கொடுத்த அந்த தைரியம், நம்பிக்கை, கடவுள் பக்தி, பாவம் செய்யாத ஒரு நிலை இன்றைய கத்தோலிக்க தாய் தந்தையராக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்களா? அல்லது இறைவனுடைய சன்னிதானத்துக்கு உங்கள் பிள்ளைகளை அழைத்து வருகின்றீர்களா? உலக அறிவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், மகத்துவம் இந்த இறைவன் பக்திக்கும் அல்லது மறைக்கல்விக்கும் உங்களால் கொடுக்க முடிகின்றதா? இறுதியாக இந்த சீராக் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பயிற்றுவிக்கப்படாத குதிரை முரட்டுத்தனம் காட்டுகிறது, கட்டுப்பாடு இல்லாத மகன் அடக்கமற்றும் ஆகிறான். உங்கள் குழந்தைகளை சிறு வயதிலே நீங்கள் கடவுள் பக்தி அல்லது பெரியவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அடக்கமற்ற ஒரு பிள்ளையாகத்தான் மாறுவோம். இந்த குழந்தைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அம்மா பேர் என்ன சொல்லு, அந்த குழந்தை சொல்லும். அப்பா பேர் என்ன சொல்லு, அந்த குழந்தை சொல்லும். தாத்தா பேர் என்ன, ஆயா பேர் என்ன, அத்தை பேர் என்ன, மாமா பேர் என்ன, குழந்தை பெயரிட்டு சொல்லும். கைகொட்டி சிரிப்போம், ஐயோ என் குழந்தை அழகா சொல்லுது. அப்பான்னு சொல்லு அல்ல டேடின்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு, ஆயா, தாத்தா, மாமா, அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, உறவு முறைகளை சொல்லி நாம் பிள்ளைகளை சிறு குழந்தையிலிருந்து வளர்க்கின்றோமா? வளர்க்கல. ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அந்த குழந்தை பெயரிட்டு அழைக்கின்ற பொழுது நமக்கு கோபம் வருகிறது.
அதே குழந்தை என்ன செய்கிறது? வெளியுள்ளது யாராவது வந்தா அந்த நபருடைய பெயரை சொல்லி அழைக்கின்ற பொழுது நமக்கு வெக்க வராது, வரக்கூடிய நபர்கள் வெக்கப்படுவார்கள். இவ்வளோ பெரிய என்ன பெயர் சொல்லி குழந்தை பெற்றோர் என்ன வளர்த்தார்கள்? தவறு எங்கு இருக்கிறது? குழந்தையின் மீது தவறு அல்ல, பெற்றோராகிய உங்கள் மீது தான் தவறுகள் இருக்கிறது. அப்ப பெரியவருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் உங்கள் குழந்தை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் சிறு வயது செய்த தவறுகள் அதுதான் காரணம். பயிற்சிக்கப்படலை, அந்த முறையாக கற்றுக் கொடுக்கப்படலை. அடுத்து இறுதியாக அவர் சொல்லுவார், உன் குழந்தைக்கு செல்லம் கொடு, அது உன்னை அச்சுறுத்தும். அதனுடன் விளையாடு, உன்னை வருத்தும். அதனுடன் சேர்ந்து சிரிக்காதே, இல்லையில் நீயும் சேர்ந்து துன்புறுவாய். இளைஞனாய் இருக்கின்ற பொழுதை அவனுக்கு அதிகாரம் கொடுக்காதே, அவனுடைய தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருக்காதே. இளைஞனாய் இருக்கின்ற பொழுதே அவனை அடக்கி வளர், சிறுவனாய் இருக்கின்ற பொழுதே அவனை அடித்து வளர். இல்லையேல் அவன் அடங்காதவனும் கீழ்ப்படியாதவனுமாக மாறுவான், அவனால் உனக்கு மன வருத்தமே உண்டாகும். இந்த சின்ன வயசாக பிள்ளைகளை அடக்கி வளர்க்கக்கூடிய இந்த குழந்தைகள் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த ஒரு குழந்தையாக, கடவுள் பக்தி உள்ள பிள்ளையாக, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும். இல்லை என்றால் அடங்காத ஒரு பிள்ளையாக மாறும். அந்த அடங்காத பிள்ளைகள் மாறுகின்ற பொழுது பெற்றோருக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா? மகிழ்ச்சி, மன வருத்தம் தான் உண்டு. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த 7 தாயை ஈன்றெடுத்த, அந்த 7 பிள்ளைகளை ஈன்றெடுத்த அந்த தாய் நம் அனைவருக்கும், குடும்பத்திற்கு உடைய ஒவ்வொரு தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு எடுத்துக்காட்டு. குடும்பத்தை விட்டு பள்ளிக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு தாய் தந்தையாக பிள்ளைகளுக்கு இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தையாக நமது பிள்ளைகளுக்கு நாம் இருக்கின்றோம்? கடவுள் பயத்தையும் ஆன்மீகத்தையும் அல்லது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை வளர்க்க முயற்சி செய்கின்றோமா? சிந்திப்போம்.